ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ போர்ஜரி பண்ணிவிட்டு இந்த மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 அந்த விவசாயிகளுக்கு போடுவாங்க. அது மொத்தமாக போடுறோன்னே இந்தியா பூரா போடுற காசை பூரா சேர்த்து பேப்பரில் அலௌன்ஸ் பண்ணுறான் 18,000 கோடின்னு. என்னங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளோயா? இத்தனை மாநிலத்துக்கு சேர்த்து தான் இந்த காசு போடுற, தமிழ்நாட்டுக்கு இதுதான் கொடுக்குறேன்னு சொல்ல. என்ன கொடுத்துருக்க? மாதம் 2000 சொல்லி மாதம் 2000 இல்லை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000, வருஷத்துக்கு 6000. இந்த 6000 இந்த ஒரு வருஷமாக என்ன பண்ண? ஏங்க படிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு 22,000 இப்போ 4,000 சில்லற கோடியை கொடுக்கல. அப்புறம் என்ன பேருக்கு வந்து மரியாதை இருக்க போகுது தமிழ்நாட்டில்? மெட்ரோ திட்டம் வந்து கோயம்புத்தூரும் கிடையாது, மதுரையும் கிடையாது, நிறுத்தி வச்சுக்கிட்ட. நீ வந்து உன்னுடைய தனி ராஜ்யமாக இருந்தால் உனக்கு முடிவு வெட்டுறது. இந்த இப்போ பாருங்கள், இப்போ லல்லுக்கு மட்டும் இப்போ முதலமைச்சர் சீட்டு கொடுக்கலின்னா லல்லு மாதிரி இருப்பார், சந்திரபாபு நாயுடு மாதிரி இருப்போம், ஆட்சிக்கு வந்திருக்கும். இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. எதிர்பார்த்தோம், ஆனால் மோடி கவர்மெண்ட் வெற்றி பெற்றது, பீகார்லேயும் வெற்றி. ஏங்க போர்ச்சேரி பண்ணுறதுக்கு தேர்தல் கமிஷன்றது ஒரு நல்ல கமிஷனே கிடையாதுங்க. தேர்தல் கமிஷன் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர், ஒருத்தர் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜு, ஒருத்தர், 3 பேர் இருந்த தேர்தல் கமிஷனை ஏண்டா உள்துறை அமைச்சரையே, உன்னுடைய உள்துறை அமைச்சரையே, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் போட்டு வச்சுன்னா நீ சொல்கிறதா தேர்தல் கமிஷன் கேட்பான். நீ ஞானேஷ்குமார் வந்திருக்கிறவர் நல்ல ஒரு ஆளே கிடையாதுங்க. அமலாக்கத்துறைலாம் அவங்கள்ட்ட தான் போகணும். அமலாக்கத்துறை எத்தனை பேருங்க நம்ம இதுலேயே வந்து லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்கு? மதுரையில் மாட்டலையா? சொல்லி ஒரு டாக்டரையே மிரட்டி 40 லட்ச ரூபா வாங்கலையா? இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்க? மாநில சர்க்காரை பற்றி மற்ற மாநிலத்துகளை போய் இருக்கிற மந்திரிகளை போய் மிரட்டிய, உன்னுடைய மத்திய சர்க்காருடைய வேலை செய்கிறவனை பூரா லஞ்சம் வாங்குறதுல நீ கேட்டிருக்கியா? அதை கேட்குறதுக்கு போச்சு இல்லை ஒரு பிரதமர், அவர் உள்துறை அமைச்சர், அப்புறம் என்னங்க இருக்குது? அதனால் இவங்க வந்து என்ன டெண்டு அடித்தாலும் சரிங்க, இப்போ பச்சா வேகாது.